Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான மினி பாக்கெட் சைஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படிங்கிறனால ஈஸியாக பாக்கெட்டில் வச்சு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை நார்மல் மொபைல் சார்ஜர் மூலமாகவும் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அதாவது பவர் கட் அந்த மாதிரி டைமில் இது இந்த சோலார் பேனல் மூலமாகவும் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ண கார்ட்போர்டை இந்த டைமென்ஷன்ஸில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் எடுத்துருக்கோம். இந்த ஸ்பீக்கரை நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கிற அந்த கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு அந்த கார்ட்போர்டில் அதோட சென்டர் லைனை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் லைனை மார்க் பண்ணதுக்கப்புறமா அதோட சென்டரில் இந்த ஸ்பீக்கரை வச்சு இதோட அளவை மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரோட அளவை இந்த கார்ட்போர்டில் சூப்பராக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சார்ஜிங் மாடல் சர்க்யூட் போர்டு ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இது ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த சர்க்யூட் போர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ள ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், பேட்டரி சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சைடில் வரக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் பீஸில் இந்த சர்க்யூட் போர்டில் இருக்கிற அந்த மைக்ரோ USB போர்ட்டோட அளவை மார்க் பண்ணி அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லைடிங் ஆன் ஆஃப் சுவிட்ச் எடுத்துருக்கோம். ஸோ இதையும் அதே கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இதோட அளவையும் மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கார்ட்போர்ட் பீஸ் எல்லாத்தையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒன்றா ஒட்டி ஒரு கேசிங் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றா ஒட்டியாச்சு. இனி கொஞ்சம் நேரம் இதை காய விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி PIM8403 அப்படிங்கிற ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் போர்டு ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ப்ளூடூத் ஸ்டீரியோ ஆடியோ ரிசீவர் போர்டு ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு போர்டோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு போர்டையுமே ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். ரெண்டு போர்ட்லேயுமே ஆடியோக்காக RLT அப்படின்னு 3 வயர்ஸ் கனெக்ட் பண்ணது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளைக்காக 5 volt ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு 2 வயர் கனெக்ட் பண்ணதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ஒயர்ஸை கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டு போர்டையுமே ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நம்ம கனெக்ட் பண்ண ஒயர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ சால்ட்ரிங் பண்ணும்போது ஒரு ஒயரோட இன்னொரு ஒயர் டச் ஆகாத மாதிரி சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ நான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். அது நான் யூஸ் பண்ணியிருக்க சால்ட்ரிங் சரியில்லை, அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் கனெக்ட் பண்ண ஒயர்ஸை ப்ளூடூத் ரிசீவர் போர்டோடையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம எந்தெந்த பின்னில் எந்தெந்த ஒயரை கனெக்ட் பண்ணமோ அதே ஒயர்ஸை இதுலேயும் அந்தந்த பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ அதில் ஆரில் கனெக்ட் பண்ண ஒயரை இதில் ஆர் அவுட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதில் டீயில் கனெக்ட் பண்ண ஒயரை இதில் ஏஜிஎன்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதில் எல்ல கனெக்ட் பண்ண ஒயரை இதில் எல் அவுட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 5 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் ஒயரோடையும் அதே மாதிரி இன்னொரு 2 ஒயர்ஸாக கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதையும் இப்போ இந்த போர்டோட கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 ஒயர் மூலமாக தான் நம்ம இந்த 2 போர்டுக்குமே பவர் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் போர்டோட ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரைட் ப்ளஸ் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு என்னென்ன இருக்கும். இதில் நம்ம ரைட் ப்ளஸ் மைனஸில் இந்த ஸ்பீக்கரோட ஒயர்ஸாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீக்கரோட ப்ளஸ் ஒயரை ப்ளஸ்லையும் மைனஸ் ஒயரை மைனஸ் வரையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 2 சர்க்யூட் போர்டையும் ஒரு டபுள் சைடு செல்லோ டாப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்றா ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 6 வோல்ட் மினி சோலார் பேனல் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 1N4007 அப்படிங்கிற டயோட் ஒன்று இந்த சோலார் பேனலோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிற பேட்டரியை இந்த சோலார் பேனல் மூலமாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டயோடில் அலுமினியம் கோட்டிங் கொடுத்துறதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள பின் தான் ப்ளஸ் பின்னு, அந்த பின்னை இந்த சோலார் பேனலோட ப்ளஸ் பின்னோட கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டயோடோட ஒரு ரெட் ஒயரையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சோலார் பேனலோட மைனஸ் பின்னில் ஒரு பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மொபைல் பேட்டரியில் 2 ஒயர்ஸாக கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸில் ரெட் ஒயரையும் மைனஸில் பிளாக் ஒயரையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேட்டரியை அந்த சார்ஜிங் மாடல் சர்க்யூட் போர்டோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த சர்க்யூட் போர்டில் B ப்ளஸ் B மைனஸ் அப்படின்னு என்ன இருக்கும். ஸோ B ப்ளஸில் பேட்டரிலேருந்து வர ப்ளஸ் ரெட் ஒயரையும், B மைனஸில் பேட்டரிலேருந்து வர மைனஸ் பிளாக் ஒயரையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த சோலார் பேனலையும் இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ சோலார் பேனலில் இருந்து வர ப்ளஸ் ரெட் ஒயரை பேட்டரியோட ப்ளஸ்லையும், சோலார் பேனலில் இருந்து வர மைனஸ் பிளாக் ஒயரை பேட்டரியோட மைனஸ்லையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த கேசிங்கில் இந்த ஸ்பீக்கரையும் அந்த சர்க்யூட் போர்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை கார்ட்போர்டில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் சூப்பராக ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த சர்க்யூட் போர்டையும் க்ளூகனை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ சர்க்யூட் போர்டை ஒட்டும் போது ப்ளூடூத் ரிசீவர் போர்டை மறைக்காமல் ஒட்டணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ரெட் ஒயரை சார்ஜ் மாடல் போர்டில் இருக்கிற அவுட் ப்ளஸ் அப்படிங்கிறதுல கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெட் ஒயரையும் ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் போர்டிலேருந்து வர ப்ளஸ் ரெட் ஒயரையும் சுவிட்சராக கனெக்ட் பண்ணணும். இப்போ ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் போர்டிலேருந்து வர மைனஸ் பிளாக் ஒயரை இந்த சர்க்யூட் போர்டில் இருக்கிற அவுட் மைனஸ் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த சார்ஜிங் மாடல் போர்டில் 2 இண்டிகேஷன் லைட் இருக்கும். அந்த இண்டிகேஷன் லைட் வெளியே தெரியாததுக்காக இந்த கார்ட் போர்டில் 2 ஹோல்ஸ் போட போகிறோம். இப்போ இந்த சார்ஜிங் மாடல் போர்டை க்ளூகனை யூஸ் பண்ணி கரெக்டாக ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டரியையும் ஸ்பீக்கர் மேலே க்ளூகனை யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து அந்த ஸ்லைடிங் ஸ்விட்சை கனெக்ட் பண்ணிடலாம். அந்த 2 ரெட் ஒயருமே ஸ்விட்சில் இருக்கிற 2 பின்னில் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக சோலார் பேனலையும் இது மேலே ஃபெவிகால் யூஸ் பண்ணி சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ
ஸோ இப்போ நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரை சூப்பராக ஒட்டி பக்காவாக காய வச்சு எடுத்தாச்சு. அந்த இண்டிகேஷன் லைட்டுக்காக போட்ட ஹோலையும் க்ளூவை வச்சு கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேஜெட்டுக்கு எப்பவும் போல் ஒரு தரமான கலர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இது ஃபுல்லாக கலர் கொடுக்கறதுக்காக அக்ராலிக் கலர்ஸில் பிளாக்கு, ஒயிட்டு, க்ரீன் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது ஃபுல்லாக அடிச்சிடலாம். மெதுவா ஏன்னா கார்ட்போர்டு வலிக்க போகுது. வேகமாடா பரவாயில்லை. ஸோ நம்ம கேஜெட்டில் எல்லோ கலர் இல்லாட்டா எப்படி, அதனால் இப்போ இதோட ஃப்ரண்ட் சைடில் மட்டும் எல்லோ கலர் அடிக்க போகிறேன். ஸோ எல்லோ கலர் அக்ராலிக் பெயிண்ட் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால எல்லோ கலர் என்னாமலே அடிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம கேஜெட்டை சூப்பராக பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் பக்காவாக ரெடி ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி சார்ஜ் பண்ணுறது அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மல் நம்ம மொபைல் சார்ஜர் மூலமாகவே சார்ஜ் பண்ணலாம். ஸோ சார்ஜ் ஆகும்போது உள்ளே இருக்கிற சர்க்யூட் போர்டில் ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். ஸோ பேட்டரி சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா ப்ளூ கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை 2 விதமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மல் மொபைல் சார்ஜர் மூலமாகவும் சார்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது பவர் கட் அந்த மாதிரியான டைமில் இந்த சோலார் பேனல் மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ண எனக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை ஆன் பண்ணி நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இதோட சவுண்ட் அண்ட் சவுண்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மொபைலில் ப்ளூடூத்தில் போய் இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட நேமை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மொபைல் மூலமாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி இதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் சவுண்டு ஃபுல் பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியான மாதிரி இருக்குது. ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சோம் அப்படின்னா பக்காவாக இருக்குது. ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட கனெக்டிவிட்டி ரேஞ்சும் தரமாக இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸுமே நல்லாவே கவர் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம சூப்பரான பாக்கெட் சைஸ் மினி சோலார் ப்ளூடூத் ஸ்பீக்கரை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த சவுண்ட் அண்ட் சவுண்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். ஸோ முடிஞ்சால் நீங்களும் இதை விட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்பிவிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.